வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன்பு திமுக அதிரடி கைது, வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைப்பு, ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் இருக்கிறார். என்ன காரணத்திற்காக திமுகவின் முக்கிய புள்ளி, பெரும்புள்ளி அதிரடியாக அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்? அவரை ஏன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைக்க வேண்டும்? அப்படி என்ன தப்பு செய்துவிட்டார்? இந்த காரணத்தினால் திமுகவின் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் இருக்கிறார். இதை பற்றின என்ன ஏதுன்றதை தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்டுன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் நமது சேனலில் லைக் பண்ணுங்கள், வீடியோவுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான, பரபரப்பான, அதிர்ச்சிகரமான, சோகமான தகவல்னு கூட சொல்லலாம் திமுகவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கடந்த ஒரு 2-3 மாதங்களாகவே திமுக ஆட்சி கவலைக்கிடமாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா பல துறை அமைச்சர், திமுகவோட பல துறை அமைச்சர்கள் பார்த்திங்கனாக்கா அமலாக்கத்துறையிடம் சிக்கி சின்ன பின்னமாக ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா முதல்ல செந்தில் பாலாஜி சிக்கினார். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜெகத் ரட்சகன், அடுத்ததாக ஏவா வேலு, அடுத்ததாக முன்னாள் அமைச்சரான பொன்முடி. இந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா மூத்த அமைச்சர்கள், முக்கிய அமைச்சர்கள், பெரும்புள்ளி அமைச்சர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க எல்லாமே சின்ன பின்னமாக ஆகிட்டு இருந்தாங்க, வந்துட்டுருக்காங்க அமலாக்கத்துறையிடம் சிக்கி. ஸோ அந்த வரிசையில் தற்போது சற்று முன்பு திமுகவின் பெரும் புள்ளியான, திமுகவிற்கு பெரும் முக்கியமான அமைச்சராக இருக்கும் துரைமுருகன், அதாவது ஸ்டாலினோட அண்ணன் அமைச்சராக இருக்கும் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை நடத்தியிருந்தாங்க. இந்த சோதனையில் 60,000 கோடி, 1-2 இல்லைங்க, 60,000 கோடி கருப்பு பணம் வைத்திருந்த குற்றத்திற்காக அமலாக்கத்துறை அவரை அதிரடியாக கைது செஞ்சுருக்காங்க. இதனால் அவருக்கு பார்த்திங்கன்னா அரசியல் வாழ்க்கையுமே இதோட முடிந்து விட்டது. இனிமேல் அவருடைய அரசியல் வாழ்க்கை கிடையாது. அவரை வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. இருந்தும் இந்த 60,000 கோடி யாருக்கு சொந்தமானது, யாருடைய பணம் யாருக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. அமைச்சரான துரைமுருகன் பார்த்திங்கனாக்க அவருக்கு எந்த விதமான பதிலுமே சொல்லலை. அவர் சைலண்ட்டாக சேரில் உட்காந்துட்டு, சோஃபாவில் உட்காந்துட்டு கம்முன்னு இருக்கார். அவர் எங்கெங்கே கையெழுத்து போடுற சொல்கிறாங்களோ அங்கங்கே கையெழுத்து போட்டுட்டு கம்முன்னு உட்காந்துட்ருக்காரு. இந்த 60,000 கோடி யாருடையதுன்றதை இது வரைக்கும் சொல்லவே இல்லை. அமலாக்கத்துறையிடம் கேள்வி மேலே கேள்வி வச்சிட்ருக்காங்க. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்றதை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.